நான் சொல்றது கேளுமா, லவ் பண்றது இல்ல சங்கீதா. நீ 10,000 பேர் லவ் பண்ண. ஒரே பொண்ணு லவ் பண்ணேன், சங்கீதா தெரியல உனக்கு? தெரியும். என்ன இப்போ அந்த பொண்ணு வீட்டுல தெரிஞ்சிச்சு. வீட்டுல தெரிஞ்சிச்சா? எப்படி? அன்னைக்கு நம்ம ஜூ போனோம்ல. ஆமா, வரலையா அன்னைக்கு? அவ வரல. நம்ம ஜூ போனோம்ல, ஜூ போயிட்டு வந்து சாயங்காலம் வெளியே போனோம்ல. நான் வரலையே. அவளை கூட வெளியே போனாச்சுமா. சரி. நான் வெளியே போயிட்டு அவளை கூப்பிட்டு பீச்சுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு அவன் வீட்டுல விடும் போது பாத்துட்டாங்க. சரி, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நீ லவ் பண்ற, உன் வீட்டு பொண்ணு, உன் மாமா வீட்டு நாடு. மாமனாரு, நீ என்ன பண்ணி நார்னாரா அந்த நார்னா நான் என்னத்துக்கு வந்து மாட்டணும்? போடா. ஒரு தம்பிக்கா கூட நிக்க மாட்டியானா நீ இப்படி? தம்பி கல்யாணம் பண்ணும்போது நிக்கலாம். சரியா? கல்யாணம் பண்றதுக்கு என்ன விஷயம்? கூப்பிடுறாருன்னா வந்து நிக்க முடியாது. மாமா கூப்பிட்டு சித்வா கூப்பிடல, என்ன பார்க்க கூப்பிட்டு இருக்காங்க. துணைக்கா கூட வாங்க, கார்ல போயிட்டு அழகா போயிட்டு வரலாம் ஜம்முன்னு. கார்ல இப்ப சொல்லு நீ. மாமா வந்திருக்காரு, மாமா பையன் வந்திருக்காரு, மாப்பிள்ளைய வந்திருக்காரு, மாப்பிள்ளை கார்ல வந்திருக்காரு. எல்லாரும் வாங்க ஒன்னா உட்காந்து கும்மி அடிக்கலாம். சரி வாப்பா, அந்த போயிட்டு வரலாம். சும்மா ஃபன்னா இருக்கும். அவளே வரேன்னு சொல்றேன், ஏன்னா வர மாட்டேற? ஏன் வேஸ்ட் இல்ல? வேஸ்ட் நீ, ஆனா வேஸ்ட் நீ. போய் பேசுறது மேட்டர் கிடையாது. அவங்க அப்பா ஏதாவது சின்னதா ஒரு வாக்கு விட்டா நம்ம சுக்குனி வச்சா நம்ம தேவையில்லாத பிரச்சனை தான். அதனால நம்ம என்ன தேவையில்லாத பேச மாட்டாருன்னா நோ பொறுக்கு பொறுக்கு பொறுமையா போவோம்னா நம்ம. ஏன்னா போய் பேசணுமா? போய் பேசணும். டைம் வச்சு வா, கிளம்பு வா. எங்க போறோமா? கிளம்பு போ. ஃபார்மல்ஸ் நல்ல ஃபார்மல்ஸ் போட்டோ நான் ட்ரெஸ்லாம் போடா அங்கிட்டு. காதல பிடிச்சி கொண்டாரு அங்க ஒரு இது. நோ சூப்பர் ஐடியா இருக்கு. போற பொண்ணு தூக்குறோம். கமான் வாடா. புரியல என்னது? போற பொண்ணு தூக்குறோம் வாடா. யார் ஃபர்ஸ்ட் வரேன்னு சொன்னா? அதுக்கு தானே கிளம்பி இருக்க. நான் தீபிகாவோட கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு போறேன். அங்க யாரும் அங்க முடிச்சுட்டு எங்க வேணா போய்க்கலாம்னா. அது எப்ப வேணா வரும். இது ஒரு தடவை தான் வரும். அதுதான் ஒரு தடவை வரும். அன்னைக்கு தான் போனோம். சும்மா உங்களுக்கு நின்று பேசிட்டு போனா. ஒண்ணு கேக்கலடா. சரி பாரு, தீபிகாவுக்கு போயிட்டு அங்க போயிட்டு மாமனார கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. தீபிகா வெயிட் பண்ண மாட்டாரா? கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டாங்களா அவங்க? ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? சரி, அங்கதான் வந்துட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்சிச்சா? நீ எங்க வெளிய போறியா என்ன? ஃபர்ஸ்ட் இங்க போனோம், அதுக்கப்புறம் தான் அங்க போனோம். நாங்க இப்பதான் எண்ணூர்ல இருந்து கிளம்புறோம். ராங்கி, நாங்க வரோம். எங்களுக்கு ஏதாவது செஞ்சு வை. ஆர்டர் பண்ணி தரியா? அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். தம்பி முக்கியம் உனக்கு முத. இல்ல இல்ல, இது ஒரு சின்ன சண்டை. அங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே ஓகே டாங்கி, பாய். தூங்குனியா? இல்லையா? பாப்பா தூங்குதா? அதான் வேணும். நாங்க வந்த உடனே நீ எழுப்பி விட்டு வரணும், புரியுதா? இன்னும் நம்ம போது அங்க போயிட்டு போவோம்னா. பேச சரி தீப்ஸ், நாங்க வரேன். சரியா? பாய். யாருமா அங்க போனுங்க? நீங்க போன் போட்டு எங்க போன? அங்க வண்டி இருக்கீங்களா இல்ல கேக்குறேன். கேக்கல. அப்ப நம்ம எங்க போறது? நம்ம அங்கதானே போனோம் முத. சரிண்ணா நீ தம்பி இனியாரும் உங்களுக்கு தம்பிக்கு தான் போயிருப்பீங்களா? உங்க தம்பிக்கு போயிருப்பீங்களா? அதே மாதிரி எனக்கும் வந்துக்கணும். நீங்க எப்படா வர? இப்ப நீ அங்க போய் சாப்பிட சோறு முக்கியமாக. சோறு முக்கியம். இப்போ உன் மாமனார பார்க்கல, அங்கேயும் சாப்பிடலான்னு போறோம். அதே சோறு தானே எங்களுக்கு முக்கியம். அப்ப அங்கேயும் எனக்கு டவுட். இன்னும் டவுட். இப்ப நான் அவரை போய் அப்பான்னு கூப்பிடணுமா, அங்கிள் கூப்பிடணும், மாமான்னு கூப்பிடணுமா? அவன் சொல்லிடுவான். ஃபர்ஸ்ட் பேர் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் போய் வந்த உடனே என்ன பண்ணலாம்ன்றது நான் சொல்றேன். அதுதான் நீ என்ன நான் தின்றுவன இப்ப பெல்ட். அதுக்குள்ள பாதி பெல்ட் நீ தின்றுவன. நான் இப்ப நீ பசிக்குது போல. தீபிகா வீட்ல போய் சாப்பிடலாம்டா. அங்க போய் அங்க கார் எடுக்கும் போது நீ என்ன சொல்ற? ரப்ப எடுக்கும் போது நீ என்ன சொன்ன? எங்க போறோம்? பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னா இல்லையா? வீட்லயே தீபிகா வீட்டுக்கு போயிட்டு அங்க போலாம்னு சொன்ன. அது நீ ஏதோ சொன்ன. அப்ப ஏதோ நான் கையில மூடி ஃபோன் பண்ணு.
அவர் நம்பர் இல்லைண்ணா. நீ ஒன்றும் இல்லை, உன் மனசை வந்து கூல் டவுன் பண்ணு. நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால ஒன்றும் இன்னும் அவங்க நமக்காக வெயிட் பண்ணுவாங்கண்ணா. நமக்காக வெயிட் பண்ணுவாங்கண்ணா அவங்க. என்ன டென்ஷன் ஆகுற? நான் எவ்வளவு ஹாப்பியா நீ வந்தா சிஸ்டர் இடையக்கா போய் சாப்பிடலாம் தூங்கலாம் ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க. போய் நைட்டு கூத்து போய் ஜாலியா அடிச்சு விளாடலாம் உட்காந்து. வாங்கிட்டுப்பா சூப்பர். என்ன வாங்கிட்டு போவோம்? பழம் வாங்கிட்டு போவோமா? என்ன வாங்கிட்டு போவோம் சொல்லு. இப்போ உன் மாப்பிள்ளை பார்க்கும்போது வெறுக்கை வீசிட்டு போவியா? அப்படியே எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்க தட்டு எங்க தட்டு தந்தியா இல்லையா? தட்டுலாம் அதெல்லாம் வாங்கிக்கலாம் 10 ரூபா. சூடா இருக்கு. அடி மூஞ்சில. அவ என்ன பேசுறா? நீ ஷூ அடுத்து அடி. நீ ஃபீல் பண்ணாத. நீ எப்படின்னா இப்போ உங்க மாமா பார்க்க போறனால டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆயிடும். நான் ஒரு பதட்டமா ஃபர்ஸ்ட் டைம் நீயும் ஆளும் வந்து தனியா இருந்து பேசியிருப்பீங்கல்ல, ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். சொன்னா நீ இப்போ வேற மாதிரி பேசியிருப்ப போல. அப்படி இல்லைண்ணா, ஒரு டைம் ஸ்பெண்ட் சூப்பரா. அது வேற ஃபீல்னா. அதுதான் உங்க மாமனாரை பார்க்க போகும்போது அவர் லவர் அவர் என்ன ஃபீல் லவரோட அப்பா இல்ல, ஒரு பூவை பெத்து போட்டிருக்காருடா. பூன்னு சொல்லும் சொன்னா இப்ப நீ கிரிஞ்சி வேணாண்ணா. சரி நான் சொல்லு. பூவே கிரிஞ்சி, நீ இன்னும் வேற என்ன சொல்ல போற? ஒரு நிலா. உன்னை அப்ப கிரிஞ்சின்றியா நீ? என்னையா நீ பூ சொன்ன? நீ சொன்னதே இல்ல. சேத்தா சொல்லி நீ அங்க சங்கீதா வர பூன்னு சொன்ன. இப்போ சங்கீதா பூ இல்ல. சரத் எங்க இருக்கான் பாரு. சரத்தா? இது யாரு சரத்து? ஓ பொண்ணு போகும்போது ஓடி போனா 4 பேர் கூட்டு போறதுக்காகயா? ஆள் சேர்க்கிறோம்டா. சூப்பர்ண்ணா. நீ எனக்கு தெரியும், நீ எங்க அக்கா பண்ணுவேன்னு தெரியும் எல்லாமே. நோ நல்லா மாசா போனோம் சரியா? இவரு யாரு? அவரு யாருன்னு அந்த போன்ல நம்பர் சொல்லு பண்ணா டக்குன்னு நம்பர் இல்லையா? இந்த நிறைய சரத் இருக்கு. சரத் தம்பி ஒன்னு இருக்கு, சரத் தம்பி எம்னு ஒன்னு இருக்கு. சரத் தம்பி லாஸ்ட் 402வா? ஆமா நானே பண்ணிட்டேன் ப்ரோ. டக்குன்னு ப்ரோ பொண்ணு பார்க்க போகணும். டக்குன்னு வா ப்ரோ. அவங்களே பொண்ணு போடுறாரு. அவரு பொண்ணு பார்க்கலாம். எங்கடா இருக்கா? எங்க இருக்க சரத்த? நான் சாய்பாபா கோயில் தாண்டி இருக்கேன். நீ எங்க இருக்க? எங்க? சரி வசந்த் வீட்டு சந்தாண்டா வரட்டுமா? லாரியா முன்னாடியா பின்னாடியா? எத்தனை பேர் கூட்டுறாரு? ஆளியை கூட்டுறா? லாரில ஆளு ஃபுல்லா சேர்த்து எத்தனை பேர் கூட்டுறாரு அவரு? அவன் ஒருத்தரே போறான். வசந்த் இன்னும் வரல. இப்போ ஒரு எங்க லாரி வருது? லாரியே இல்ல. நாங்க பெட்ரோல் பங்க் கிட்ட இருக்கோம். ஓ தாண்டி வராது. போடு அந்த வேன் தான். என்னடா? அதோ அங்க பாரு. ஏய் என்ன ரோட் யாரா இவன்? அந்த கார்கார வந்து உன்னை தட்டி தூக்கிட்டு இருப்பான்டா இந்நேரத்துக்கு. அது கட் பண்ணிட்டாருண்ணா. இந்நேரத்துக்கு அந்த கார்கார தட்டி தூக்கிட்டு இருப்பான் உன்னை. அந்த காரில் வந்து அங்க காலு பண்ணிட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்க? பால் பாக்கெட் வாங்கி குடும்பம் தெரியும். நிப்பாட்டியா? எங்க இருக்காங்க? உள்ளதானா? வீட்டுக்குள்ளியா? என்னடா ஐயா எவ்ரி 2 நிமிஷம் மாமியார் வீடா? எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகலையே. கல்யாணம் மாமியார் வீடா? கேட்டுக்கோ. நீ வேற மாமனாரா அப்பா? மாமனார் பார்க்கதான் போயின்னு இருக்கோம். அப்படியா? ஆமா தலைவன் பொண்ணு அவங்க எல்லாம் கேட்க டைம் இல்ல. போறா பாரு. மாமியாருக்கு இன்னும் ஃபாஸ்டா வேலை செய்யறான் பாரு. உன் மாமனார் பத்தி பேசினா மாமியாருக்கு போறான் அவன். அதுதானே நான் அப்ப ஃபாஸ்டா போனேன் நான் மாமனாரை பாக்க. நீ வர மாட்டியானா? அது உன் மாமனாரா நீ போணும்னா? வசந்த கூப்பிடணும். அவர் எங்கண்ணா எல்லாத்தையும் கூட்டு போய் நாடகமோ ஒரு அடி. உனக்கு காதுலையா கையிலையா கண்லையா? சிவா ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். நோ என்ன ஆசையா கூப்பிடுறாங்க. இப்படி வரலன்னு சொல்ல முடியுமா? எல்லா வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண போற? ஏன்னா உனக்கு இதான் வேலையா? எல்லா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்குறது வேலையா? அன்பை சேர்க்கிறோம்டா. எங்க வேலை என்ன பண்ணலாம். ஆனா அன்புன்றது நம்ம தேடி தேடி போயிட்டே இருக்கணும். அன்பு எவனா? அவனை என்ன தேடி போனேன் நானு. இப்போ அவன் மாமனாருக்கு வந்து அவரை தெரிய சொல்றாங்க. இப்ப நம்ம ஆள்லாம் சேர்க்கணும்ல. எல்லாரும் தெரியும். எனக்கு கூட தளபதி தெரியும். ஆனா அங்க போவானா? நான் சொன்னேன் எனக்கு கூட தளபதி தெரியும். ஆனா தளபதி ஒண்ணு தெரியாது. சரி விஷயக்கு சொல்லா. நான் ஒண்ணு கேக்குறேன். கேளலாம். இப்போ நம்ம அங்க போயிட்டு உங்க மாமா வந்து என்ன பார்த்து
நான் உன்னை கூப்பிடவே இல்லையப்பா, இவனை தானப்பா கூப்பிட்டாரு. இல்ல என்ன பார்த்து கேட்டா நாங்கெல்லாம் என்ன சொல்றது? அவன் என்ன சொல்றது? ஒண்ணும் இல்லைண்ணா, நீங்க உங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, அதே மாதிரி எங்க அக்கா எனக்கு வந்திருக்கேன் சொல்லுங்க. இல்லையப்பா, நான் தனியா தானப்பா வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப நான் ஒரு கார்லயே பின்னாடி எப்படின்னா டிக்கில போட்டு போயிடுவான் அவன் நம்மள. டிக்கில போட்டு நான் டிக்கில போட்டு நான் உங்ககிட்ட கார் கடன் வாங்கி நான் ஓட்டிட்டு அவர் கூட கார்ல பேசிட்டு போவேன் அப்படி. சரி இப்பே கழட்டி விட்டான்டா நம்மள. புரியல எனக்கு. புரியலையா? உங்களை கீழே இறக்கி வச்சுட்டு அவர்ல கார்ல உட்கார நான் வச்சு ஏன் அதை சொல்லல, ஆ எங்களை கீழே இறக்கி விட்டு நீ அவனை கூட்டு போறதுக்கு நான் எதுக்குடா வரணும்? வயிறு நல்லா வாயில. நோ இல்லண்ணா, அவர் தனியால வந்திருக்க மாட்டாரு, யாரையா கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி எனக்கு துணைக்கு வேணும்னா நீ தான் பேச போறேன். நான் என்ன பேச இறக்கி போறேன்? விட்டு தனியா பேசிப்பேன். நான் உன்னை இறக்கி விடுவேன், இவரே இறக்கி நாங்க விடுவேன். 2 பேரும் அப்ப இறக்கி என் விடுவேன். பொண்டாட்டி இறக்கி விடுவேன். அப்படி இருக்கு நான் வரல, என்னக்காக நான் அவங்களும் வராங்க, உனக்காக வராங்க நினைச்சேன். நான் கூப்பிட்டு நல்லா வராங்க அல்ல பண்ணா நான் கூப்பிட்டு ஒரே வார்த்தைக்காக. நீ கூப்பிட்டனால தான் நான் வந்தேன். பின்ன உனக்கு வராங்க நினைச்சேன். எனக்காக வரலையா? எப்ப உனக்காக வரலடா. அதான் சொல்லிட்டாங்க. அது இவ்வளவு கேவலமா நீ பேசும்போது நான் எப்படி உனக்காக வந்து நான் சொல்லுவேன்? ரோட்ல இறக்கி வைத்துட்டு சரி சொல்றேன். ஒண்ணும் இல்ல, உங்க அவரு அதான் உன் ஆளோட அப்பா அப்பா உங்க அப்பா என்ன கேட்டானா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? செவிலே அடிப்பேன். அடிப்பேன்டா நானு. அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்புண்ணா. அப்ப தப்புன்னு தெரியுதுன்னா அவன் ஏன் என்ன கேக்குறான்? மரியாதையா பேசுனா, ஏன்னா இப்படி பேசுற? மரியாதை. சரிப்பா, give respect and take respect னா. ஓகேப்பா, அது யார் சொல்றா ரெஸ்பெக்ட் கொடுத்தா நான் பேசுவேன். ரெஸ்பெக்ட் இல்லன்னு வச்சுக்கோங்க, பொண்டாட்டி ஏறுன்ட்டு மெர்னு மெரிச்சத்துருவா. என்ன அஸ்மா? ஆமா பாண்டா, அவ வேஸ்ட், இது பண்ண மாட்டா. அவரை மெரிக்க மாட்டா பாண்டா, இவன் என்ன பாண்டா? எனக்கு தெரியும் அஸ்மா, இவன் போய் உன்னை வேஸ்ட்ன்றான் பாரு பைத்தியக்காரன். ஷேக்கே அங்கேயோ அடினா உன்னை புல்லாருன்னு. என்ன ஆண்டி? ஐயோ அந்த ஆண்டி, நீ ஆண்டி ரசிக்கிறேன். அப்ப ஆண்டி ஒரு பொண்ணு கேர்ள் இருந்தாலே போய் பேச அமைச்சு நினைக்கிறேன், அந்த மாதிரி நினைக்கிறேன். அன்னைக்கு என்ன ரெட் கலர் டிஷர்ட் சார் இருக்கிற ரெட் கலர் இது எனக்கு வந்து ரெட் கலர்ல எடுத்து தர மாட்டேன் சொல்ல மாட்டேன். நான் வயல் கலர் போயிட்டு இருக்கேன் சொன்னா ஒன்னும் சொல்லல. ஹரிஷ்மா இது நிஜமா? நிஜமாதான் நானும் சொல்றேன். அதே மாதிரி ஒரு நிமிஷம் நீங்க அப்புறமா சண்டை போட்டுக்கோங்க. நீங்க அது அந்த இடத்துல போயிட்டு பொண்ணு பார்த்தனே பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லாத, நான் போயிட்டு வேற பொண்ணை பார்த்தனே நீ வேற பொண்ணு நல்லா தானே இருப்பா. அதுக்காக நல்லா இருக்குன்னு சொன்னா நீ பாரு. இப்பதான் ஆன்டி நல்லா இருக்கா சொன்னா, அந்த ஆன்டி போட்டுக்க ட்ரெஸ் அந்த அப்பலாம் சொல்லு. ஆன்டி நல்லா இருக்கா சொல்லு. சாலரி சாலரியா? ஆன்டி சாலரி எல்லாம் போடுறாங்க வருது போல அக்கவுண்ட்ல. அப்போ என்ன பிசினஸ் நான் பண்ற? அப்ப நீ ஆபீஸ் விட்டு என்ன பண்ற? தெரியல. அதை அதிகமா எது பேசிட்டு இருக்கும் போத என்ன எதோ போயிட்டு எதுக்குள்ளே சொல்றீங்களே. நான் கேட்டது என்ன, நீ அதை பதில் சொல்லு. சரி இதுக்கு நான் அப்புறமா வருவேன். நீ அப்புறமா வா, அப்புறம் இல்லாம வா. டேய் சரிடா, நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம்டா. உட்காந்துருக்கோம். ஓகே மாமா உன்னை பார்த்து தண்ணி குடி பசங்க, தண்ணி குடிச்சு வச்சுறேன். ஓகே சாப்பிட மாட்டேன். சரிப்பா, நீ ஒரு கூட்டு வந்துட்ட, ஒரே வார்த்தை கேக்குறாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு நீ இவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்திருக்கியே, இவ்வளவு பேரா? அப்ப உனக்கு வந்து தைரியமே இல்லையா? உன்னால தனியா வந்து பேச முடியாது. அப்ப என் பொண்ணு கிட்ட லவ் சொல்லும் போதும் நீ அப்ப இந்த மாதிரி 3-4 பேரை கூப்பிட்டு போய் என் பொண்ணு மிரட்டி லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவேன்? அப்படிலாம் இல்லையா? இல்ல அப்படி கேட்பாரு கண்டிப்பா. அப்படி கேட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? அப்படி நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படிலாம் இல்ல, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு, எங்க அண்ணனை கூப்பிட்டு வந்ததுனால நான் வந்து ஆனா நான் உன்ன மட்டும் தான். அப்ப நீ வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன். சப்போஸ் நான் வந்து கோவத்துல உங்ககிட்ட வந்து மரியாதை இல்லாம பேசிட்டுனா உங்க அண்ணன் அந்த டைம்ல இருந்தானா பட்டனை ஏஞ்சி அடிப்பான். அப்படிலாம் நான் அடி வாங்கிட்டேன்னா உனக்கு நல்லது என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் இல்ல. இதானே கூப்பிட்டு வந்தேன். அதான் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தா பரவாயில்லையே, 3 பேர் கூப்பிட்டு வந்தா. இவன் வந்து அவருக்கே சப்போர்ட் பண்ணிடுவான். வேண்டி போறான் உங்க மாமனார் மாதிரி சும்மா கொஞ்சம் கேள்விக்கு என்ன சொல்றா பாப்போம். அதுல ஃபெயில் ஆயிட்டா நம்ம அவனை இங்கே இருக்கிறது நம்ம போயிடலாம். இல்ல தீபிகா வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கே போயிடலாம். சரி அங்கதானே போறோம். இவன் எங்க பப்பன்றா நமக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டான். ஒரு கேள்வி, ஏன்டா உன் மாமா அவனை ஃபர்ஸ்ட் மாமான்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் தப்புன்னு நினைக்கிறேன். இல்ல give respect take respect. அவர் ஃபர்ஸ்ட் மாமா என்ன வந்து வாங்க சொல்லுங்க மச்சான் அப்படின்னா தான் மாமான்னு மச்சான் மச்சான் சொல்ல போறா. கூப்பிடுறா ஒண்ணுதான் மாமா தம்பின்னு கூப்பிடுனா. நான் வர ட்ரெஸ்ஸிங் வேற பயங்கரமா இருக்கு. மாப்பிளையா? எனக்கு என்னமோ டவுட்ரா. பொண்ணு அவர் யாரு மாப்பிளையே தெரியும். அதான் சரி. ஃபர்ஸ்ட் மைனஸ் என்ன தெரியுமா?
இந்த ட்ரெஸ். பேரண்ட்ஸ் எல்லாம் பாப்பாரு, இதுல நீ ரிஜெக்ட் ஆகி அவனை அப்படியே புடிச்சிட்டு போயிருவாங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? ஏன்னா நானும் அரிசிமா வந்து லவ் பண்ணும்போது அங்க போகும்போது அவங்க அப்பா என்ன தந்தாரு, வசந்த எதுக்கு போறோம்? அவன் எப்படி வந்திருக்கான், ஷூக்கு சாக்ஸ் இல்லன்னு சொல்லி இறங்கி வாங்கி 5 ரூபா கொடுத்து இறங்கி வாங்கி போட்டு வந்தான். என் பேர் சொல்லுவேன். அதேதான் இங்க சொல்லணும், சொல்லு. அங்க போய் என் பேர் சொல்லணுமா? அப்படியே அவருக்கு தெரியாது இல்ல உன் பேரு. வீட்டுல யார் மேல நீ மட்டும் தான் இருக்கியா? எத்தனை பேரு? அம்மா அப்பா தங்கச்சி ஒரு பொண்ணு. தங்கச்சி ஒரு பொண்ணு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு வச்சிருக்க.